ஊழல் வழக்கில் எப்போது வேண்டுமானாலும் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரனும் தங்கம் தென்னரசும் சிறைக்கு செல்வார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. சமீபத்தில் 2007 10 வரை அமைச்சராக இருந்த பொழுது சம்பாதித்த ஊழல் பணத்தை 67% தன்னுடைய வருமானம் என்ன காட்டியிருக்காரோ அதை விட அதிகமாக பணம் இருக்கிறது என்பதற்காக நீதிமன்றத்தில் 3 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கிறது. ஒருத்தர் தான் புலால் சிறையில் ஒரு அமைச்சர். அடுத்த 3 அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அமைச்சர், மறுபடியும் பொன்முடி, தங்கம் தென்னரசு. எப்ப வேணாலும் இவர்களும் உள்ளே செல்வார்கள் என்கிற நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அவர்களுடைய வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த வழக்கு மறுபடியும் உயர் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கு. அடுத்து எந்த நேரமும் தீர்ப்பு வரக்கூடிய வழக்காக இந்த 3 வழக்கும் இருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல 11 அமைச்சர்கள் ஊழல் வழக்குல நீதிமன்றத்துல ஏதோ ஒரு நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல நடப்பு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலீங்க. பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.